இந்தியாவின் உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது பெற்றார் கவி பேரரசு வைரமுத்து. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஞானபீட விருதினை பெற்றுக் கொண்டார் கவி பேரரசு வைரமுத்து. கவி பேரரசு வைரமுத்து இதுவரை 7 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை வென்றுள்ளார். கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். 2014ஆம் ஆண்டு கவி பேரரசு வைரமுத்துவுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டில் பாரதி ராஜாவின் நிழல்கள் படத்தின் மூலம் பாடலாசிரியராக அறிமுகமானவர் வைரமுத்து. இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற ஹிட் பாடல் மூலம் புகழ் வெளிச்சத்திற்கு வந்தார். The Hindi translation will follow. இந்த விழாவின் தலைமை விருந்தினர் டாக்டர் கரண் சிங் அவர்களே, பாரதிய ஞானபீடத்தின் நிர்வாக அரங்காவலர் சாகு அகிலேஷ் ஜெயின் அவர்களே, தேர்வுக்குழு தலைவர் டாக்டர் பத்மபூஷன் பிரதிபா ராய் அவர்களே, பாரதிய ஞானபீடத்தின் அரங்காவலர் ஸ்ரீ முதித் ஜெயின் அவர்களே, பாரதிய ஞானபீடத்தின் பொது மேலாளர் ஆர்.என். திவாரி அவர்களே, இந்த மன்றத்தில் கூடியிருக்கும் அறிவார்ந்த பெருமக்களே, வணக்கம். பெருமை மிக்க இந்த ஞானபீட விருது ஒரு மேதையின் கரங்களால் வழங்கப்படுவது மகிழ்ச்சி தருகிறது. நட்சத்திரமாகும் வழியில் கோளாக நிலை பெற்று விட்ட வியாழனைப் போல, நட்சத்திரமாகும் வழியில் கோளாக நின்றுவிட்ட வியாழனைப் போல, ஜனாதிபதியாக போன வழியில் தத்துவ ஞானியாக நிலை பெற்றவர் டாக்டர் கரண் சிங். அவர் கரங்களால் இந்த விருது பெறுவது எனது பெருமை. இந்திய இலக்கியத்தின் அடையாளங்களுள் ஒருவர் டாக்டர் பத்மபூஷன் பிரதிபா ராய். அவர் இந்த மேடையில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. பாரதிய ஞானபீடத்தை நேர்மையோடும் நேர்த்தியோடும் கீர்த்தியோடும் நடத்தி வரும் சாகு அகிலேஷ் ஜெயின் என் மதிப்புக்குரியவர். இந்த ஞானபீட மேடையை நான் பெரிதும் மதிக்கிறேன். ஆகையால் இதில் என் சுயபுராணம் பாடமாட்டேன். ஆனாலும் இந்த அறிவு திருக்கூட்டம் என் வாழ்வின் வைகரையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சுதந்திர இந்தியாவில் பிறந்த மண்ணை விட்டு அகதியாய் வெளியேறிய கதைதான் என்னுடைய கதை. கார்காலத்தில் உப்பு விற்றவன் போல எனது பால்யம் கண்ணீராலும் தண்ணீராலும் சூழப்பட்டது. தமிழ்நாட்டின் தென்மேற்கு மூலையில் இந்தியாவின் வரைபடத்திற்கு சிக்காத ஒரு கடைக்கோடியில் 60 வீடுகளே கொண்ட மெட்டூர் என்ற சிற்றூரில் ஒரு விவசாய குடும்பத்தில் நான் பிறந்தேன். 1950களில் வைகை நதியின் குறுக்கே வைகை அணை கட்டப்பட்டது. அதன் நீர் தேங்கும் பரப்புக்காக 14 கிராமங்கள் காலி செய்யப்பட்டன. அதில் ஒன்றுதான் நான் பிறந்த மெட்டூர் என்ற சிற்றூர். இடுப்பு வரை மூழ்கிய ஊர். கழுத்து வரை மூழ்க தலைப்படும் போது அந்த கிராமத்தின் தாயொருத்தி உலர்ந்த கண்ணீரோடும் நனைந்த சேலையோடும் கதறிக்கொண்டே கரையேறுகிறாள். அவள் இடுப்பில் ஒரு பெண் குழந்தை, கைப்பிடியில் ஓர் ஆண் குழந்தை. அப்போதெல்லாம் அவளுக்கு தெரியாது, இடுப்பில் உள்ள பெண் குழந்தை அடுத்த 6 மாதத்தில் இறந்து போகும் என்றும், கைப்பிடியில் உள்ள சிறுவன் அடுத்த 70 ஆண்டுகளில் ஞானபீடம் பெறுவான் என்றும். அந்த சிறுவன்தான் இந்த ஞானபீட மேடையில் உங்கள் முன் நிற்கிறான். அவன் பெயர் வைரமுத்து. பிழைக்க வந்த வடுகவட்டியில் அவனது ஆனா ஆவண்ணா எழுதப்படுகிறது. பள்ளிக்கல்வி, விவசாயம் என்ற இரண்டிலும் ஈடுபடுத்தப்படுகிறான். உழுது கொண்டும் மாடு மேய்த்து கொண்டும்
குடும்பத்தின் விவசாய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டும் அவனது வாழ்வு நிகழ்கிறது. ஆடு மாடுகளின் ஓசைகளை விட எங்கோ கூவும் குயில்தான் அவன் மூளைக்குள் முட்டையிடுகிறது. வைக்கோலை விரித்து சாக்குப்பையை போர்த்து கொண்டு படுத்திருந்த போதும் நிலவோடு உரையாடல் நின்றபாடில்லை. உலையில் கொதிக்க அரிசி இல்லை என்ற வறுமையிலும் நட்சத்திரங்களை கொத்தி தின்னும் கற்பனைக்கு குறைச்சல் இல்லை. வகுப்பு அவனுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தது. வகுப்பு அவனுக்கு எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்தது. வறுமை அவனுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தது. இரண்டும் அவனை கையோடு கூட்டி வந்து கவிதையிடம் சேர்த்தன. வாழ்வின் கசப்புகளுக்கு மத்தியில் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு இனிப்பு மொழியின் ருசி மட்டும்தான். அந்த ருசியிலிருந்து ஒரு பசி பிறந்தது. அந்த பசி அவனை இலக்கியத்தை விழுங்கச் சொன்னது. ஒரு முட்டையின் பயன்பாடு அது உடைவதில் இருக்கிறது. இரண்டு வகையில் முட்டை உடைகிறது. ஒன்று உள்ளிருந்து உடைவது, இன்னொன்று வெளியிலிருந்து உடைக்கப்படுவது. வெளியிலிருந்து உடைக்கப்படும் முட்டை உணவாகிறது. உள்ளிருந்து உடைக்கப்படும் முட்டை உயிராகிறது. நான் உள்ளிருந்து உடைக்கப்பட்டேன். ஒரு பறவையின் குஞ்சாக வெளியேறினேன். அது குயில் குஞ்சாக இருந்தது. நான் பெற்ற பேரு. இந்த ஞானபீடம் என்பது ஒவ்வொரு எழுத்தாளரும் எட்ட துடிக்கும் உயரம். இந்த ஞானபீடம் என்பது ஒவ்வொரு எழுத்தாளனும் எட்ட துடிக்கும் உயரம். ஆனால் எட்ட முடியாத உயரம். துயரங்களே என்னை இந்த உயரத்துக்கு அழைத்து வந்தன. என் இலக்கியத்துக்கான உள்ளடக்கம் வெளியிலிருந்து வரவில்லை. ஒரு நிழலைப் போல, மரணத்தைப் போல என் வாழ்வுக்கு பக்கத்தில் அது நடந்து கொண்டே வந்தது. அதையே கவிதை செய்தேன். என் ஒரு கையால் என் நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டு மறுகையால் ஆடை நெய்து அணிந்து வந்தேன். வறுமையே, உனக்கு என் வணக்கம். அவமானமே, உனக்கு என் நன்றி. இந்த ஞானபீட விருதால் நான் ஒருபோதும் கர்வமுற மாட்டேன். ஆனால் களிப்புறுவேன். எத்தனை மேதைகள் அமர்ந்த பீடத்தில் நானும் அமர்ந்திருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறேன். மலையாளத்தின் சங்கர குரூப், இந்தியின் சுமித்ரானந்தன் பந்த், மராத்தியின் VS காண்டேகர், பஞ்சாபின் அமிர்தா பிரீதம், கன்னடத்தின் மாஸ்தி வெங்கடேச ஐயங்கார், மலையாளத்தின் தகழி சிவசங்கர பிள்ளை, MT வாசுதேவ நாயர், அஸ்ஸாமின் இந்திரா கோஸ்வாமி, தமிழின் அகிலன் ஜெயகாந்தன், தெலுங்கின் நாராயண ரெட்டி, ஒரியாவின் பிரதிபா ராய், வங்காளத்தின் மகா ஸ்வேதா தேவி, குஜராத்தின் ராஜேந்திர ஷா, உருது மொழியின் குல்சார், கொங்கணியின் தாமோதர் மோசோ போன்ற மாபெரும் படைப்பாளிகளும் இன்னும் பல இலக்கிய மேதைகளும் அமர்ந்த மேடையில் எனக்கும் ஒரு நாற்காலியா? சிலிர்க்கிறேன். என் உடம்பை உள்ளே திணிக்க முடியாமல் நாற்காலியின் விளிம்பில் உட்காருகிறேன். அந்த தகுதி எனக்கு உண்டா இல்லையா என்று உள்ளம் கேட்கிறது. இந்த படைப்பாளிகளால் தான் இந்திய பண்பாடு செழுமை செய்யப்பட்டது. இந்த ஜீவ நதிகளால் தான் இன்னும் வாழ்வு ஈரமாக இருக்கிறது. நல்லது காண்பது இலக்கியம், நம்பிக்கை ஊட்டுவது இலக்கியம். விரும்பியது அமையாவிட்டால் அமைந்ததை விரும்பு என்கிறது உபனிஷத். அமைந்ததை விரும்பாவிட்டால் விரும்பியதை அமை என்கிறது இலக்கியம். இலக்கியம் தவித்த வாய்க்கு தண்ணீர் தருமா என்று எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் வெண்ணிலவின் ஒளியை வெள்ளி கிண்ணத்தில் இறக்கி சாவா மருந்து இதுவென்று சாப்பிட கொடுக்கும். இலக்கியம் டெல்லியிலிருந்து உங்களை ஆக்ராவுக்கு அழைத்து செல்லுமா என்று எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு பட்டாம்பூச்சியின் சிறையில் ஏற்றி சுற்றும் பூமியை சுற்றி காட்டி மீண்டும் உங்களை உங்கள் வீட்டு வாசலில் விட்டுவிட்டு போய்விடும். அந்த மாயம்தான் இலக்கியம். அழிந்து கொண்டே வரும் மனித இனத்தில் அழியாத ஒளிதான் இலக்கியம். உன்னை விட துன்பப்பட்டவன் 1000 கோடி. உடைந்து விடாதே, எழுந்து நில் என்று முதுகுத்தண்டுக்கு முட்டுக் கொடுப்பது இலக்கியம்.
வாழ்க்கை தன் 10 விரலையும் மூடிக்கொண்டே பிறக்கிறது, திறக்கவும் மறுக்கிறது. அதன் ஒவ்வொரு விரலையும் பிரித்து பிரித்து மறைந்து கிடக்கும் வாழ்க்கையின் மர்மங்களை கலை செய்வது இலக்கியம். இயற்கை மறைப்பதை மனிதன் கண்டடைகிறான், மனிதன் மறைப்பதை இலக்கியம் கண்டடைகிறது. இதிகாசங்களைப் போலவே வாழ்க்கையிலும் அறங்கள் தற்காலிகமாக தோற்றுவிடுகின்றன. அதனால் அறத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் இருதயம் இற்று போகிறார்கள். அந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பது இலக்கியம். இலக்கியம்தான் அறத்தை கட்டி காத்து கொண்டிருக்கும் கடைசி பாதுகாப்பு பெட்டகம். அதற்காக வேணும் மனிதகுலம் இலக்கியத்தை கட்டி காக்க வேண்டும். இது 60ஆம் ஞானபீடம். என் 1/2 நூற்றாண்டு எழுத்துக்களை பாராட்டி ஞானபீடம் 60 கிராம் அமிர்த புட்டி வழங்கி இருக்கிறது. இது எனக்கு மட்டும் சொந்தம் என்று உரிமை கொள்ள முடியாது. 1 கிராம் திருவள்ளுவருக்கு, 1 கிராம் இளங்கோவடிகளுக்கு, 1 கிராம் கம்பருக்கு, பாரதிக்கு, பாரதிதாசனுக்கு, அண்ணா, கலைஞர், கண்ணதாசனுக்கு ஆளுக்கு ஒரு சொட்டு. அவர்களுக்கு மட்டுமா? காளிதாசனுக்கு 1 சொட்டு, வேதவியாசருக்கு 1 சொட்டு, வால்மீகிக்கு 1 சொட்டு, தாகூருக்கு, ஷேக்ஸ்பியருக்கு, ஃபிர்தௌசிக்கு, மில்டனுக்கு, ஷெல்லி, பைரன், கீட்ஸுக்கு, T.S. எலியட்டுக்கு, எஸ்ரா பவுண்டுக்கு, கடைசியாய் 1 சொட்டு கலீல் ஜிப்ரானுக்கு. இப்படி பகிர்ந்து கொடுத்தது போக கரண்டியில் ஒட்டியிருக்கும் ஈரப்பசை மட்டும் என் பங்கு ஆகலாம். இந்த விருது என்னை ஒரு சாய்வு நாற்காலியில் சாய்த்து விடாது. இது ஓடி வந்த குதிரைக்கு நீட்டப்படும் புல் அல்ல, குதிரை மீது விழுந்த மற்றும் ஒரு சாட்டையடி. குதிரை இன்னும் வேகம் எடுக்கும், நான் வெறிகொண்டு ஓடுவேன். இந்த விருதுக்கு என் தமிழ் இன்னும் நியாயம் செய்யும். எந்த ஒரு படைப்பாளியும் திருப்தி என்பதை அத்துணை சீக்கிரம் அடைவதில்லை. அது கைகளுக்கு சிக்காத கடவுள் மாதிரி நீண்டு கொண்டே போகும் தேராத தேடல். அது வாழ்க்கை, படைப்பு என்ற இரண்டையும் அந்த தேடல் தான் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. உணர முடிந்த உண்மை, உணர முடியாத மெய்மை என்ற 2 துருவங்களுக்கான இடைவெளிதான் இலக்கியம் இயங்கக்கூடிய பெருவெளி. இதை ஆங்கிலத்தில், ஹிந்தியில், மராட்டியில், வங்காளத்தில் எந்த மொழியிலும் மொழிபெயர்த்து இதுதான் வைரமுத்து ஞானபீடத்தில் சொன்ன தகவல் என்று நீங்கள் சொல்லலாம். உணர முடிந்த உண்மை அது ஒரு பக்கம், இன்னொன்று இருக்கு உணர முடியாத மெய்மை என்ற 2 துருவங்களுக்கான இடைவெளிதான் இலக்கியம் இயங்கக்கூடிய பெருவெளி. அந்த வெற்றிடம் பிரபஞ்சத்தை போல பெரியது. அது நிரப்பப்படும் வரை இலக்கியம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இலக்கியத்துக்காக சாகித்ய அகாடமி, சாதனா சம்மான், சிறந்த திரைப்பாட்டுக்கான 7 தேசிய விருதுகள், 6 மாநில விருதுகள், 3 பல்கலைக்கழகங்களின் கௌரவ டாக்டர் பட்டங்கள், இன்னும் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் என்ற விருதுகளை பெற்ற பொழுதுகளை விட ஞானபீடம் பெறுகிற போது சற்றே கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை சொல்வதில் எனக்கு எள்ளளவு வெட்கமோ நல்லளவு தயக்கமோ கிடையாது. காரணம், இந்த விருதின் கரார்த்தன்மை. பரிந்துரையோடு காற்று கூட உள்ளே நுழைந்து விட முடியாத கோட்டை ஞானபீடம். இந்த விருதினால் என் இலக்கிய பொறுப்பு மேலும் அதிகரிக்கிறது. பாரதிய ஞானபீடத்தின் தேர்வு குழுவுக்கும் பாரதிய ஞானபீடத்துக்கும் என் நன்றி. ஏனென்றால் என் இருதயமும் கல்லீரலும் பழுதுபடாத வயதில் எனக்கு இந்த விருதை கொடுத்திருக்கிறீர்கள். என் இருதயமும் கல்லீரலும் பழுதுபடாத வயதில் எனக்கு இந்த விருதை கொடுத்திருக்கிறீர்கள். என் விரல்களும் கால்களும் நடுங்காத வயதில் எனக்கு இந்த விருதை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த விருதுக்கான புகழை என் தமிழ் சமூகத்துக்கு பகிர்ந்து கொடுப்பேன். ஒரு புல்வெளி, ஒரு மரம், தரை மெழுகும் நிழல்,
அதில் ஒரு உடையாத நாற்காலி, கொஞ்சம் தேநீர், தலைக்கு மேலே பி. சுசீலா, எஸ். ஜானகி, லதா மங்கேஷ்கர் இருந்தால் போதும், தொடர்ந்து எழுதுவேன், ஞானபீடத்தை மேலும் மெருகேற்றுவேன். மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு புல்வெளி, ஒரு மரம், தரை மெழுகும் நிழல், அதில் உடையாத ஒரு நாற்காலி, கொஞ்சம் தேநீர், தலைக்கு மேலே பி. சுசீலா, எஸ். ஜானகி, லதா மங்கேஷ்கர் இருந்தால் போதும், தொடர்ந்து எழுதுவேன், ஞானபீடத்தை மேலும் மெருகேற்றுவேன். சில கேள்விகளோடு விடைபெறப் போகிறேன். என் பேச்சின் நிறைவு பகுதிக்கு வருகிறேன். முதற் கேள்வி: எழுத்தாளனுக்கு பிடித்த ஊடகம் காகிதம், எழுத்தாளனை வாழ வைப்பவன் வாசகன். இந்த இரண்டும் குறைந்து கொண்டே வருகிற தேசிய சூழலில் எழுதும் வேட்கையை எழுத்தாளன் இழந்து வருகிறான். அவனது அடுத்த ஊடகம் என்பது என்ன? வாசகனை பெருக்கும் வழி என்ன? என் முதற் கேள்வி. இரண்டாம் கேள்வி: இலக்கியத்துக்காக இந்தியா ஒரே ஒரு நோபல் பரிசுதான் பெற்றிருக்கிறது. அதுவும் 113 ஆண்டுகள் கடந்து விட்டன. அதன் பிறகு நோபல் பரிசு பெற தகுதியான ஒரு படைப்பாளியை இந்தியா தயாரிக்கவே இல்லையா? அல்லது நோபல் குழு கண்டுபிடிக்கவில்லையா? எனக்குரிய வருத்தமெல்லாம் இதுதான். ஏகப்பட்ட உலக அழகிகளை தயாரித்த இந்தியா, ஏகப்பட்ட உலக அழகிகளை தயாரித்த இந்தியா உலக கவிகளை தயாரிக்க மறந்ததா? மூன்றாம் கேள்வி: தொழில்நுட்பங்களின் ராட்சச புயலில் இலக்கியத்தின் காகிதங்கள் தனித்தனியாக பறக்கின்றன. இந்த புயலில் இருந்து தாய்மொழியை, இலக்கியத்தை காப்பதற்கு இந்த சமூகம் என்ன முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறது? ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் ஒவ்வொரு பல்கலைக்கழகம் காணும் நாம் இலக்கியத்துக்கு என்று தனியே ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவக்கூடாதா? இந்தியாவின் தலைநகரத்திலிருந்து இந்த கேள்வியை வைரமுத்து விட்டு தமிழ்நாட்டுக்கு செல்கிறான். இலக்கியத்துக்கு என்று தனியே ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவக்கூடாதா? நான்காம் கேள்வி: இலக்கியம் என்பது வாசித்தல் என்ற ஒரே தொழிலோடு நின்றுவிடக்கூடாது. இலக்கியம் பொருளாதாரத்தோடும் வேலை வாய்ப்போடும் எப்படி எப்போது இணையப் போகிறது? இந்த கேள்விகளோடு என் ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். இந்த விருதுக்கு என்னை தகுதிப்படுத்திய ஒவ்வொரு சமூக மனிதனுக்கும் என் நன்றி. வாழ்க இலக்கியம், வெல்க தமிழ், வளர்க உலக மனித நேயம். வணக்கம், நன்றி.